இந்த மனுஷன் இலவசம் கொடுத்தனால இப்போ 9.5 லட்சம் கோடிக்கு சொந்தக்காரரா இருக்காரு. நமக்கு போதை பொருள் கொடுக்காமலேயே டிஜிட்டல் போதையில தள்ளிவிட்டாரு முகேஷ் அம்பானி. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 30 ரூபா 50 ரூபான்னு கொடுத்து சிம் கார்டு வாங்கியிருக்கீங்களா? அதுக்கப்புறம் சிம் கார்டும் ஃப்ரீ, அதோட இன்டர்நெட்டும் ஃப்ரீயா தரோம்னு சொல்லி 5 GB 10 GBன்னு ஃப்ரீயா கொடுத்து ஃப்ரீன்னு சொல்லியே இந்தியர்களை இன்டர்நெட்டுக்கு பழக்கப்படுத்தி ஒரு சின்னதா இருந்த டெலிகாம் கம்பெனி இப்போ ஒரு மிக பெரிய டிஜிட்டல் சாம்ராஜ்யமா மாறி இருக்கு. அதுதான் ரிலையன்ஸ் ஜியோ. சிம்ம ஃப்ரீயா கொடுத்து முகேஷ் அம்பானி உலகின் மிகப்பெரிய பணக்காரர்களுள் ஒருவராகவும் இந்தியாவோட டாப் பணக்காரர்கள் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யாருமே தொட முடியாத ஹைட்ல போய் எப்படி உட்கார்ந்தாரு? மக்களை ஏமாற்றி ஜியோ சாம்ராஜ்யத்தை உருவாக்குனாரா, இல்ல இது அவரோட ஸ்ட்ராட்டஜியா? வாங்க விரிவா பார்க்கலாம். வணக்கம், நான் நேஹா சந்திரன். ஜியோ வரதுக்கு முன்னாடி 2015-16 காலகட்டத்தில் ஏர்டெல், வோடஃபோன், ஐடியா மாதிரி பெரிய ஆபரேட்டர்ஸ் தான் இருந்தாங்க. அந்த ஆபரேட்டர்ஸ் ப்ரொவைட் பண்ற 3G சர்வீஸ் 1 GB டேட்டா 250 இருந்து 300 ரூபாய் முடியும் இருக்கும், 1 GB மட்டும். அப்போ ஃபேஸ்புக், யூடியூப்னா அதிக நேரம் சாமானிய மக்கள் யூஸ் பண்ண முடியாத மாதிரி இருந்தது. ஏன்னா அஃபோர்டபிள் பிரைஸ்ல டேட்டா கிடைக்கல. நானா ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த டைம்ல தான் முகேஷ் அம்பானி என்ட்ரி கொடுக்கிறாரு. ரிலையன்ஸ்ன்ற பேர்ல ஆயில், பெட்ரோகெமிக்கல் பிசினஸ் நடத்திட்டு இருந்த அவரு டெலிகாம் சைடு திரும்பி பார்க்கறாரு. ஏற்கனவே ரிலையன்ஸ் முகேஷ் அம்பானி அப்பா திருபாய் அம்பானினால ஒரு பெரிய சாம்ராஜ்யமா தான் இருந்தது. பின்ன ஏன் முகேஷ் அம்பானி டெலிகாம் சைடு கால் எடுத்து வச்சாரு? இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன கதை இருக்கு. முகேஷ் அம்பானியோட பொண்ணு ஈஷா அம்பானி அமெரிக்கா ஏல் யூனிவர்சிட்டியில படிச்சிட்டு இருந்தாங்க. 2011 ஹாலிடேஸ்க்காக மும்பை வீட்டுக்கு வராங்க. அப்போ அவங்களுக்கு கோர்ஸ் ரிலேட்டடா அசைன்மெண்ட் சப்மிட் பண்ண வேண்டியது இருந்தது. வெப்சைட்ல சப்மிட் பண்ண முடியல, ஏன்னா வீட்ல இருந்த இன்டர்நெட் ரொம்ப ஸ்லோவா இருந்தது. அப்ப ஈஷா சொல்றாங்க, டாட், த இன்டர்நெட் இன் அவர் ஹோம் சக்ஸ். வீட்ல இருக்க இன்டர்நெட் ரொம்ப கேவலமா இருக்குன்னு சொல்றாங்க. Isha came back and said, Dad, the internet in our house sucks. Right? And this was 2010. I said, no. I said, this is absolutely the best internet, you don't know. So which internet provider did you have in your home? I had all. In 2010, I had virtually all the 3 or 4 that possibly were there, right? அதுக்கப்புறம் முகேஷ் அம்பானி பையன் ஆகாஷ் அம்பானி, டாட், உங்க ஜெனரேஷன்ல டெலிகாம்னா வெறும் வாய்ஸ் மட்டும்தான், ஆனா எங்க ஜெனரேஷன்ல எல்லாமே டிஜிட்டல் அப்படின்றாரு. இந்த 2 பேரும் பேசுனதை வச்சு முகேஷ் அம்பானி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன் இந்தியாவில மட்டும் இன்டர்நெட் ஸ்லோவா இருக்கு, அதுவும் ஏன் விலை இவ்வளவு அதிகமா இருக்குன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம கிட்டதான் இவ்வளவு காசு இருக்கே, மக்களுக்கு இந்த காசை வச்சு ஃப்ரீயா இன்டர்நெட் கொடுக்கலாம், சேவை செய்யலாம்னு யோசிக்கல. பிசினஸ் மேனாச்சே, பிசினஸ் மைண்ட்ல யோசிச்சாரு. அடுத்த 10 இருந்து 20 வருடங்கள்ல உலகத்தை மாற்ற போகுது இவர் ஏற்கனவே பண்ற பிசினஸ். ஆயில், பெட்ரோகெமிக்கலா, இல்ல டேட்டா, இன்டர்நெட், டிஜிட்டல் சர்வீசஸா? ஸ்மார்ட் போன்ஸ் வளர்ந்துட்டே வருது. இந்த உலகம் இன்டர்நெட்டை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ஃபியூச்சர்ல இன்டர்நெட் லக்ஸரியா இருக்காது, எலக்ட்ரிசிட்டி மாதிரி ஒரு அடிப்படை தேவையா இருக்க போதுன்னு ஒரு மாஸ்டர் பிளான போடுறாரு. அதுக்கு முன்னாடி நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். 2010 ஈஷாலாம் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி 4G பிராட் பேண்ட் வயர்லெஸ் ஆக்சஸ் ஸ்பெக்ட்ரம் இந்தியன் கவர்மெண்ட் ஏலம் நடத்தினாங்க. இந்த ஏலத்துல ஜெயிச்சது இன்ஃபோடெல் கம்பெனி. நம்ம யூஸ் பண்ற இன்டர்நெட்டுக்கான பேஸே இந்த ஸ்பெக்ட்ரம் தான். முகேஷ் அம்பானி என்ன பண்றாருன்னா, இன்ஃபோடெல் கம்பெனியோட 95% பங்குகளை 4800 கோடிக்கு வாங்குறாரு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் ரிலையன்ஸ் கிட்ட வந்துருச்சு. அவர் ஃபர்ஸ்ட் பிளான் போட்டது ஆர்கனைசேஷன்ஸ்க்கு டிஜிட்டல் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணதா. ஆனா அவர் பொண்ணும் பையனும் கேட்ட கேள்விகளுக்கு அப்புறம் தான் 121 கோடி இந்திய மக்களை டார்கெட் பண்ணாரு. இந்திய டாப் பணக்காரர்கள் லிஸ்ட்ல நிரந்தரமாக தன்னோட பேரு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல தான் இருக்கணும்னு நினைச்சு ரிலையன்ஸ் ஜியோ இன்ஃபோகாம் லிமிடெட உருவாக்குனாரு. அதான் ஜியோ. அந்த ஜியோ பேரை தேர்ந்தெடுத்ததுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காரணம் இருக்கு. ரிலையன்ஸோட மெயின் ரெவன்யூ பிசினஸே ஆயில் பிசினஸ் தான். அந்த ஆயில் லெட்டர்ஸ் கண்ணாடியில போய் காமிச்சா அப்படியே தழகிலா ஜியோன்னு இருக்கும். அதனாலதான் இந்த பேரே வச்சாரு ஜியோன்னு. இப்போதான் ரியல் கேமே ஸ்டார்ட் ஆகுது. ஏற்கனவே களத்துல பெரிய பெரிய பிளேயர்ஸ் இருக்காங்க. வோடஃபோன், ஐடியா, ஏர்டெல்லாம் இருக்கிறாங்க. 3G சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. டேட்டாலாம் எக்ஸ்பென்சிவா கொடுத்துட்டு இருக்காங்க. செப்டம்பர் 5, 2016 அன்னைக்கு முகேஷ் அம்பானி ஜியோவை பப்ளிக் லான்ச் பண்றாரு. லான்ச் பண்ணது மட்டும் இல்லாம வெல்கம் ஆஃபர்னு கொடுக்கறாரு. ஜியோ சிம் வாங்குனீங்கன்னா அன்லிமிட்டெட் வாய்ஸ் கால்ஸ் எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்க பேசிக்கலான்றாரு. அப்போலாம் வாய்ஸ் கால்ஸுக்கு அமௌண்ட் கட்டுற மாதிரி இருந்தது. இப்போதான் நிரந்தரமா வாய்ஸ் கால்ஸ் ஃப்ரீன்னு இருக்கு. அப்பனா வாய்ஸ் கால்ஸுக்கு அதை வச்சுதான் பெரிய பெரிய ஆபரேட்டர்ஸ்னா ரெவன்யூ வாய்ஸ் காலை வச்சுதான் அதிகம் எடுத்தாங்க. வாய்ஸ் கால்ஸ் மட்டும் இல்லாம டேட்டா ஃப்ரீ, அன்லிமிட்டட் மெசேஜஸ், ஜியோ ஆப்ஸ் ஃப்ரீன்னு ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் அள்ளி குவிச்சாரு.
அது மட்டும் இல்லாம பெரிய ஆபரேட்டர்ஸ் எல்லாம் 3G சர்வீஸ் தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. இவரு 4G சர்வீஸ் கொடுக்கறேன்னு அனௌன்ஸ் பண்ணாரு. இந்திய மக்கள் கிட்ட ஃப்ரீ, இலவசம்ன்ற வார்த்தைகள் நல்லா ஒர்க் அவுட் ஆகும்னு தெரிஞ்ச திறமசாலி முகேஷ் அம்பானி வெறும் 170 நாட்கள்ல 100 மில்லியன் மக்கள் ஜியோக்கு மாறினாங்க. வோடோபோன் ஐடியான பயத்துல 2 பேரும் சேர்ந்துட்டாங்க, VI அப்படின்னு மாறிச்சு. முகேஷ் அம்பானி இந்தியால ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தாரு. இப்போ மக்கள் டிஜிட்டல் உலகத்துல அதிக நேரம் இருக்காங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் முகேஷ் அம்பானி தான். இப்படியே இலவசமா ஒரு 7 மாசத்துக்கு பண்ணாரு. மக்களை நல்ல சோசியல் மீடியாக்கு அடிமையாக்குனாரு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய மூவ் எடுத்து வைக்கிறாரு. மக்கள் நேரத்தை காசாக்க பாக்குறாரு. இலவசம் முடிஞ்சிருச்சு, இனிமே நீங்க டேட்டா யூஸ் பண்ணணும்னா பேஸ் அமௌண்டா 99 ரூபாய் கட்டணும். அதோட டேட்டா வாங்கணும்னா மந்த்லி பிளான்னு கொண்டு வராரு. அதுவும் இவரோட மந்த்லி பிளான்னா பாத்தீங்கன்னா 30 டேஸ் 31 டேஸ் அப்படி இருக்காது, 28 டேஸ். அந்த 2 நாளும் மீது பிடிச்சு இன்னொரு மாசத்துக்கான அமௌண்ட்டையும் எடுத்துருவாரு. பெர் டே 1 GB டேட்டா ஃப்ரீ. மாசம் ஒரு 150 ரூபாயில ஆரம்பிச்சாரு. கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணி 300 ரூபாய்க்கு அப்படியே அமௌண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் பண்ணிக்கிட்டே போனாரு. மந்த்லி பிளானை இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. நீங்க கேட்கலாம், அதர் கம்பெனிஸ் எல்லாம் 1 GB 300 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தாங்க. ஆனா முகேஷ் அம்பானி தான் 28 நாளைக்கு டெய்லி ஒவ்வொரு ஜிபியா யூஸ் பண்ணிக்கலாம். அப்பதான் 28 GB வரும். 28 GB 300 ரூபாய் தானே சொல்றாரு. அப்ப முகேஷ் அம்பானி நல்லதானே பண்றாருன்னு நீங்க யோசிக்கலாம். இங்கதான் முகேஷ் அம்பானியோட மாஸ்டர் பிளான் இருக்கு. அதர் கம்பெனிஸ் எல்லாம் டேட்டாவை எக்ஸ்பென்சிவா வித்தாங்க. அதனால சாமானிய மக்கள்னால அந்த டேட்டாவை வாங்க முடியல. அதனால அவங்களுக்கு நிறைய டைம் கிடைச்சது. வேற வேற புது வேலைகள்ட்ட அவங்க கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபேமிலியோட நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. மைண்டு புத்துணர்ச்சியா இருந்தது. ஆனா ஜியோ வந்ததுக்கு அப்புறம் மக்களை அந்த டேட்டாவை யூஸ் பண்ண வச்சாரு, பழக்கப்படுத்தினாரு, அடுத்து அடிக்ட் ஆக வச்சாரு. 7 மாசம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீன்னு சொல்லி அது ஒரு ஹேபிட்டா மாத்தினாரு. அப்புறம் அமௌண்ட் அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தாலும் மக்களால காசு போகுதேன்னு மக்கள் நினைக்கல. என்னால இந்த பழக்கத்தை விட முடியலேன்னு சொல்லி 300 ரூபாய் கட்டி பார்க்க வச்சாரு. சிம்பிளா சொல்லணும்னா கூண்டுல தேங்காய் வச்சு எலிய பிடிக்கிற மாதிரி தான் நம்ம மாட்டிக்கிட்டோம். வோடோபோன் ஐடியாவோட மெயின் ஃபோக்கஸ் எல்லாம் பிசினஸ் பீப்புள் சைடு இருந்தது, ஆர்கனைசேஷனுக்கு டிஜிட்டல் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றதுல இருந்தது. ஆனா ஜியோ முகேஷ் அம்பானி இந்தியா மக்கள் மொத்த பேரையும் டார்கெட் பண்ணாரு. நல்ல பெரிய வலையா வீசினாரு, நல்ல அமௌண்ட் பார்த்தாரு. அதுக்கப்புறம் ஜியோல ஓடிடி, ஜியோ மியூசிக், ஜியோ டிவி, ஜியோ கிளவுட், ஜியோ பினான்ஸ், ஜியோ நியூஸ்னு ஏகப்பட்ட சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சாரு. எல்லாத்துக்கும் அமௌண்ட் வாங்கிட்டு தான் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சாரு. ஜியோ வளர வளர அம்பானியோட சொத்தும் வளர்ந்துட்டே போச்சு. இப்பனா வெறும் சிம்மு மட்டும் வாங்க முடியாது. இப்ப சிம்மு புதுசா வாங்கணும்னா கம்பல்சரியா ரீசார்ஜ் 300 ரூபாய்க்கு பண்ணியே ஆகணும். அதுவும் இப்ப சிம்மு ஒரு 6 மாசம் இல்ல 4 மாசத்துக்கு இன்ஆக்டிவா இருந்துச்சுன்னா நம்பரே போயிடும். அந்த நிலைமைக்கு இப்ப வந்துருச்சு. முகேஷ் அம்பானி 2009ல இருந்து இப்ப வரைக்கும் இந்தியா ரிச்சஸ்ட் பீப்புள்ல டாப்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறாரு. அதானி குரூப் அவரை நெருங்கவே முடியல. அவரோட நெட் வர்த் மட்டும் 9.5 லட்சம் கோடி. 2 years பேக் தான் முகேஷ் அம்பானியோட யங்கஸ்ட் சன் அனந்த் அம்பானியோட திருமணம் நடந்தது. 5000 கோடிக்கு திருமணம் நடந்தது. இந்தியா இல்ல உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு தன்னோட பையன் அனந்த் கல்யாணத்தை வந்து பண்ணி முடிச்சாரு. இன்டர்நேஷனல் செலிபிரிட்டிஸ், இந்தியன் செலிபிரிட்டிஸ்க்குன்னே தனியா ஒரு நாளை பிக்ஸ் பண்ணி மேரேஜ் செலிப்ரேஷனை நடத்தினாரு. மேரேஜ் செலிப்ரேஷன் 1 நாள் 2 நாள் 3 நாள்னு இல்ல, கிட்டத்தட்ட 3 மாசம் நடந்தது மேரேஜ் செலிப்ரேஷனே. இந்த ஜியோனால கன்சியூமர்ஸுக்கு பெனிஃபிட்டே இல்லைன்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா டேட்டாவா அஃபோர்டபிள் பிரைஸ் ஆக்குனது இந்த ஜியோ தான். மக்களை சோசியல் மீடியாவுக்கு அடிக்ட் ஆக வச்சதும் இந்த ஜியோ தான். அந்த அடிக்ட் தான் ஜியோவோட அசுர வளர்ச்சிக்கு காரணமா இருந்தது. இந்த ஜியோ கதை வெறும் ஒரு டெலிகாம் கம்பெனியோட ஹிஸ்டரி மட்டும் கிடையாது. இலவசம்னு கொடுத்த ஒரு ஆஃபர் எப்படி ஒரு மனிதனுக்கு மட்டும் இல்லாம ஒரு மிகப்பெரிய பிசினஸ் எம்பையருக்கு கதவை திறந்தது என்பதுதான் இந்த ஜியோ கதை. லாஸ்டா நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி, நாம ஜியோவை பயன்படுத்துறோமா இல்ல ஜியோ நம்ம யூசேஜை பயன்படுத்தி பிசினஸ வளர்க்குதா? உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை பார்க்குறேன்.